நீங்க எல்லாம் சோசியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கிறீங்க. நிச்சயமா மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க உங்களால் முடியும் என மேகதாது அணை விவகாரத்தில் இளைஞர்கள் தீவிரம் காட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அன்புமணி வீடியோ வெளியிட்டுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் சீமான் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் பொது வேட்பாளராக சீமான் களமிறங்க உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் யாருடனும் கூட்டணி இல்லை என்ற முடிவில் மாற்றமில்லை. பொது வேட்பாளர் என்ற தகவல் தவறானது என நாடக நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவர் மேகதாது அணை, காவிரி பிரச்சனைகளில் எப்படி தமிழகத்துக்கு ஆதரவாக பேசுவார் என தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமித்தது குறித்து செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே மும்மொழி கொள்கை பொருந்தும். 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்துள்ளார். தெலங்கானாவில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பெண் தாசில்தார் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் அடங்கிய ஆவணங்கள் சிக்கின. மேலும் பினாமி பெயர்களில் உள்ள சொத்துக்கள் குறித்தும் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.